Hola! Vacation to Thailand starts from 19,999 only GT Holidays. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் Beauty 90s. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. முஸ்லீம்களை வெறுப்பதற்கென்றே ஒரு கட்சி, அந்த கட்சியோடு நீ போய் சேர்ந்து 1,30,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய நீங்கள் முஸ்லீம்களின் பகை, முஸ்லீம்களுக்கு உங்களுக்கு என்ன பகை? மோடியோடு பகை, சவர்காரோடு பகை. அந்த பகை உங்களுக்கு மாறுகிறது. எதிரியாக ஆய்வுகளெல்லாம் உள்ளதெல்லாம் தாண்டி என்று நினைத்த ஒரு காரணத்தினால் உங்களுடைய இடத்தை இழந்து விட்டீர்களே. எல்லாவற்றையும் பற்றி கருத்து சொல்ல தகுதியான ஆளல்லவா நீங்கள்? ஒரு நாள், ஒரு பொழுது, ஒரு பேச்சு அந்த தேர்தல் சமயத்தில் நீங்கள் பேசவில்லை. நான் விடாமல் உங்களுக்கு இங்கிருந்து கத்திக்கொண்டே இருந்தேன். பேசு பேசு பேசு, நாசமாய் போய்விடுவார், சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை பெறு, இந்த தேர்தலை மாற்றுவதற்கு அது உதவும். நம்முடைய 2 எம்பிக்கள், ஒரு எம்பியான ரவிக்குமார், இவர் போய் நம்முடைய பொன்முடியின் மனைவி துணைவியாரின் காலிலே விடுகிறார். பொன்முடி மோசமான ஆள், துணைவியார் அப்படி இல்லை என்று வைத்துக்கொள்வோம். இவருடைய சொத்தை அவர் மேல் எழுதி அவரையும் 3 ஆண்டு சிறை தண்டனை வாங்கி கொடுத்தார் இவர். அது வேறு. ஆனால் எதற்காக ஒரு கம்யூனிஸ்ட் எவனுடைய காலிலும் விழுந்து நான் பார்த்ததில்லை. இன்னொரு மனிதன் நம்ம எனக்கெல்லாம் அண்ணன் தம்பி ஐயான்னு தான், வயது அம்மான்னு சொல்லுவோம், அண்ணன்னு சொல்லுவோம், ஐயான்னு சொல்லுவோம், மரியாதையின் அடிப்படையில். அவன் எத்த பெரிய ஆளையும் 78 வயசு ஆளை 22 வயசு பையன் தோழர்பேன். அவ்வளவு சமத்துவம் பாராட்டுற நீங்க ஏன்டா போய் காலில் விழுகிறீங்க? அவ்வளவு சமத்துவம் பாராட்டுறீல்ல. அது மாதிரி நான் சொல்றேன், எதற்காக விழுப்புரத்தில் வெற்றி பெறாவிட்டால் என்ன குடிமொழி போய்விட்டது? நம்முடைய மக்களின் உரிமையை இன்னொருவர் பெறுவதற்கு நம்ம விடம்போ. அம்பேத்கரா ஆட்சியில் இருந்து கொண்டு தான் எல்லாவற்றையும் செய்தாரா? ஒரு மனிதனுடைய குரல் இந்தியாவை உலுக்கியது. காந்தி கூப்பிட்டு அவரை சட்ட அமைச்சராக்கினார். சுதந்திர போராட்டத்திற்கு அவர் பாடுபட்டவர். நீ காந்தியை போல நேரடியாக நின்றவர் இல்லை. தன்னுடைய மக்களுக்காக பாடுபடுவோம், அப்புறம் மற்றவற்றை பார்த்துக்கொள்வார். அப்பொழுது காந்தி இவரோடு தான் பேச வேண்டியிருந்தது. காந்தி எவ்வளோ பெரிய மனிதன் என்பதற்கு சொல்லுகிறேன். ஆட்சி வந்தவுடன் அம்பேத்கரை கூப்பிட்டு அமைச்சராக ஆக்குகிறார்கள். நீதி கட்சியில் இருந்த சண்முகம் செட்டியாரை கூப்பிட்டு நிதியமைச்சராக ஆக்குறார். எவ்வளவு பெரிய மனிதர்கள் ஆண்ட கட்சி, அந்த கட்சி இப்படி சிரித்து போய்விட்டதே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆகவே இவர்களெல்லாம் ஒவ்வொரு வகையில் நாம் 2 பேர், ஒரு பேர் வருவதற்கு இந்த கூட்டணி என்கின்ற பெயராலே எல்லா உரிமைகளையும் இழந்துவிட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டிய இவர்கள், சிபிஎம் சிபிஐ எல்லோரும் தூத்துக்குடி மக்களுக்கு உணர்த்த வேண்டும். இந்த 17 பேரையும் வழக்கு தொடு, குற்ற வழக்கு என்று சொன்ன பிறகும் வழக்கு தொடுக்காமல் 13 பேரை சுட்ட இந்த கனிமொழிக்கு ஏன், அந்த கட்சியைச் சேர்ந்த கனிமொழிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருந்தால் 4 லட்சம் வாக்கில் வெற்றி பெற முடியுமா? அப்போ மக்கள் ஏற்றுக்கிறாங்களா எல்லாத்தையும்? இல்லை, மக்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இவங்க சும்மா மக்கள் எங்களுடைய எஜமானர்கள்னு சொல்கிறதெல்லாம் இவங்க ஏமாத்துறாங்க. நான் ஏமாத்துறவன் இல்லை. மக்கள் அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளில் துவண்டு போகிறார்கள். காலையில் போய்விட்டு வந்தவன் மகாத்மா காந்தி வேலை திட்டத்தில் வேலை செய்தால் 290 ரூபாய் சம்பளம். 290 ரூபாய் வைத்து குடும்பம் நடத்த முடியாது. அது முழுசாக கையில் வராது, அது வேறு விஷயம். அது பேங்கில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 290 ரூபாய் சம்பளம். ஆக அவன் அதைத்தான் சிந்திப்பானே தவிர அவனுக்கு மறந்து போயிடும். ஊர்வலம் போனோமே, சுட்டோமே, இவர்களை மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மறந்து போயிடும். வேண்டிய எதிர்கட்சி 8-10 கட்சி அந்த பக்கம் இருக்கிறது. இந்த வாசன் கட்சி மாதிரி கட்சிக்கெல்லாம் ஒரு கருத்துமே கிடையாது. அது விடுங்க. அப்புறம் ரொம்ப விவரமான அரசியல்வாதி இந்த அதிமுகவுக்கு அப்புறம் ரொம்ப விவரமான அரசியல்வாதி பாமக. எனக்கு தெரிய ராமதாஸ் ரொம்ப கூர்மையான அரசியல்வாதி, கூர்மையான அரசியல் தலைவர். எதை பற்றியும் தெளிவாக பேசுவார். ஒரு நிதிநிலை அறிக்கை ஆண்டுதோறும் வெளியிடுகிறார்களே, அந்த அளவுக்கு ஒரு கூர்மை உள்ளவர். ஆனால் அவர் போய் அதிமுகவோடு சேராமல் பாஜகவோடு சேர்ந்து 1.5 லட்சம் முஸ்லீம் எதிர்த்து ஓட்டு போட்டான். தலித்துகள் அவர்களோடு எப்பொழுதுமே சண்டை. இவர்கள் 2 பேரும் எதிர்த்து தான் போட்டுக்கொள்வார்கள். இந்த நீங்கள் 20,000 ஓட்டில் தோற்றீர்களே, இந்த 1.5 லட்சம் முஸ்லீம்களை நீங்கள் வெறுத்து கொள்ள வேண்டிய, நீங்கள் பகையாக்கி கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன? மோடி பகையாக்கி கொள்ளட்டும். பிறப்பே அப்படி. அந்த கட்சியினுடைய பிறப்பே வீர சவர்கார் காலத்திலிருந்து அப்படி. முஸ்லீம்களை வெறுப்பதற்கென்றே ஒரு கட்சி. இப்படியெல்லாம் காந்தி பிறந்த நாட்டில் காந்தியை சுட்டே கொண்டு விட்டார்கள். ஏன் இந்துக்களுக்கு சார்பாக இல்லை, இஸ்லாமியர்களை ஏன் சமமாக நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறாய் என்பதற்காக சுட்டே கொண்டார்கள்.
ஆகவே அந்த கட்சியோடு நீ போய் சேர்ந்து 1.5 லட்சம் வாக்குகளை இழந்து 1,30,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர்கள் திருமாவளவன் தோற்கடித்து விட்டு போகிறார். அது நீங்கள் ஒரு தானாக உண்டாகி கொண்ட பகை. அதெல்லாம் கூட நம்ம விட்டு விடலாம், ஒன்றும் பெரிய இதில்லை. அதுபோல் இந்த 1,30,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய நீங்கள் முஸ்லீம்களின் பகை, முஸ்லீம்களுக்கு உங்களுக்கு என்ன பகை? மோடியோடு பகை, சவர்காரோடு பகை. அந்த பகை உங்களுக்கு மாறுகிறதே. இந்த ஒரு மந்திரியாக ஆய்விடலாம் இவ்வளவெல்லாம் தாண்டி என்று நினைத்த ஒரு காரணத்தினால் உங்களுடைய இடத்தை இழந்து விட்டீர்களே. எல்லாவற்றையும் பற்றி கருத்து சொல்ல தகுதியான ஆளல்லவா நீங்கள் தோற்பது தேவையற்றது தானே. கூட்டணி அப்போ மாறி இருந்தாக்கா ஆமாம், அதிமுகவோடு இருந்திருந்தால் முதலில் முஸ்லீம் உங்களுக்கு ஆதரவாக போடுகிறான், போடவில்லை, எய்த்து போட மாட்டான். இவனையோட அவன் 21% ஓட்டு வைத்திருக்கிறான். நீங்கள் எம்பியாக ஆகியிருக்கலாம், ஆனால் மந்திரியாக ஆக முடியுமா என்று சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சிந்தனை, ஒவ்வொரு வகையாக தோற்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். ஆக இந்த நாட்டில் நல்ல எதிர்க்கட்சி இல்லை என்பது ஒரு பக்கம், அதிமுகவும் நல்ல எதிர்க்கட்சியாக இல்லை. அதனாலே தான் தோற்றார்கள். நான் சொல்கிறேன், எடப்பாடி ஆட்சியில் இருந்தபோது எடப்பாடி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியை விட பரவாயில்லாத ஆட்சி, சிறந்த ஆட்சி என்றெல்லாம் சொல்ல மாட்டான். ஒப்பீட்டு அளவில் நம்முடைய ஸ்டாலின் ஆட்சியை விட அது பரவாயில்லாத ஆட்சி. என்ன, அவர் ஒரு 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார், ஒரு 7.5% ஏழை பிற்பட்ட மக்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு கொடுத்தார். அதெல்லாம் சொல்லுவதற்கு ஸ்டாலின் இப்படி நம்ம ஏதாவது சொல்ல வேண்டுமே என்று தான் இந்த காலை பலகாரத்தை கொண்டு வந்தார். அது இந்த ஊரில் பிராமண அமைப்பு ஒன்று சென்னை முழுவதுக்கும் உள்ள பள்ளிகளுக்கு அவன் வழங்கி கொண்டிருந்தான் சொந்த பணத்தில். அவனை விரட்டி விட்டு அடே இது நல்ல திட்டமாக இருக்கிறது, இது நம்முடைய சாதனையாக இருக்கட்டும், எம்ஜிஆருக்கு சொல்லுகிறார்கள், காமராஜுக்கு சொல்லுகிறார்கள், நமக்கு சொல்வதற்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அவர்களை விரட்டி விட்டு இவர் உள்ளே நுழைந்தார். அவன் போட்டு விட்டு போகிறான், நம்முடைய அரசு பணத்திற்கு வேறு செலவு இருக்கிறது, இப்பொழுது என்ன இதுக்கு ரொம்ப அவசரம், அவர்களெல்லாம் பூண்டு போடவில்லை, வெங்காயம் போடவில்லை என்று சொல்லி விரட்டி விட்டு இப்பொழுது இவர் போடுகிறார். அது ரொக்கம் கிடக்கட்டும். அந்த ஆட்சியினுடைய தரத்தை சொல்கிறேன். இவர்கள் எங்கே ஆட்சி நடத்துகிறார்கள், ஒரு பொம்மை போல் இருக்கிறார். ரொம்ப இன்காம்பிட்டன்ட் கவர்மெண்ட் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன செய்திருக்க வேண்டும் எடப்பாடி? ஒரு பரவாயில்லாத ஆட்சியை நடத்தினீர்கள், 70-60 பேர் நீங்கள் எம்எல்ஏயாக வந்திருக்கிறீர்கள். தவறாக நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்திருந்தோம் என்று உணர்ந்தீர்கள். 26இல் மீண்டும் நம்முடைய தனித்தன்மையை நிலைநாட்டி கொள்ளாவிட்டால் நாம் ஆட்சிக்கு வர முடியாது என்று உங்களுக்கு புரிந்தது. அவன் சமபங்குக்கும் வருவதும் கூடாது, நம்மை விட கூடி நிற்பதும் கூடாது. அவன் ஒரு நம்மிடம் வந்து சிபிஎம் எப்படி இடம் கேட்கிறானோ ஸ்டாலினிடம், அதுபோல் நம்மிடம் இடம் கேட்கிறவனாகத்தான் பிஜேபி இருக்க வேண்டுமே தவிர அட்பார் அவன் இருக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்தது சரி. அந்த எல்லையோட தான் வச்சிருந்தார். அந்த எல்லை. அதனாலே நீங்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்தீர்கள், அந்த கட்சியை விட்டு கூட்டணி கிடையாது என்று வந்து விட்டீர்கள். 21% இப்பொழுது வாக்கு பெற்றிருக்கிறீர்கள், இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பெற்றிருந்த போது அந்த தேர்தல் சமயத்தில் நான் இடைவிடாமல் சொன்னேன், பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக அதிமுகவுக்கு போடலாமே தவிர அதிமுக போடத்தக்க கட்சி என்று நான் கருதவில்லை. ஆனால் பிஜேபி வரக்கூடாது. பிஜேபி பெருந்தீமை நாட்டுக்கு. ஒரு குறிப்பிட்ட மக்களை வெறுக்கின்ற எந்த ஒரு கட்சியும் ஜாதியின் பேராலும் சரி, மதத்தின் பேராலும் சரி, நீங்கள் அதையெல்லாம் உங்களுடைய சொந்த வழிபாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், சொந்த திருமணங்களில் வைத்துக் கொள்ளுங்கள், அது வேறு, அது உங்களுக்கு. ஆனால் இந்த தேர்தல் முடிவு வரும்போது அதிகப்படியான வாக்கு விழுக்காடு வாங்கின கட்சினாக்கா 7 விழுக்காட்டுக்கும் மேலாக வாங்கியிருக்கிறது பாஜக தானே. இல்லை, பாஜக ஒரு 5% வாக்கு வைத்திருந்தார்கள். 11% விழுக்காடு கூடியது என்பதே அவர்களுக்கு பெரிய வெற்றி தான். 7-6 அவர்களுடைய பழைய வாக்கு நிலை இப்போ 11% வந்தது பெரிய விஷயம். எடப்பாடி அவர்களை விட்டு வெளியே வந்தது சிறந்த முடிவு. ஆனாலும் வெற்றி கிடைக்கல. ஓபிஎஸ் அதுக்குள்ள சங்கம் ஆகிவிட்டார், சுயேட்சை ஆகி பிஜேபி ஆகிவிட்டார். நம்முடைய தினகரனும் அப்படி ஆகிவிட்டார். அவர்களால் பிஜேபியை எதிர்க்கவே முடியாது. அவர்கள் மோடி ஆட்சிக்கு வருவார் என்று பேசுவதுதான் அவர்களுடைய இலக்கு. அதிலே தோற்றது பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. சுயேட்சையாக நின்றார்கள், தோற்றார்கள் என்றெல்லாம் இருந்தாலும் கூட இவர் பிஜேபியை விட்டு தனித்து நின்றவர். பிஜேபியை எதிர்த்து ஒரு விமர்சனம் கூட தேர்தல் சமயத்தில் செய்யவில்லை. அப்புறம் எப்படி முஸ்லீம்கள் உன்னை நம்பி வருவார்கள்? நீ கடுமையாக விமர்சித்தால் அவன் என்ன நினைப்பான், இன்னொரு கட்சியும் நமக்கு இருக்கட்டும், அவனுக்கு ஹீ இஸ் நாட் கமிட்டட் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவனுக்கு திமுகவும் ஒன்று தான், அதிமுகவும் ஒன்று தான். அதில் 10 பேர் இருப்பான், இதில் 10 பேர் இருப்பான். அதனால் எப்போவும் எம்ஜிஆருக்கு வாக்களித்தவர்கள் தான் அவர்கள். அதிகமாக திமுகவை விட எம்ஜிஆர் கட்சிக்கு தான் அதிகமாக வாக்களிப்பார்கள் மலிக்கல்லன் காலத்திலிருந்து.
அப்படிப்பட்ட ஒரு சமூகம் நம்புமாறு உங்களுடைய பேச்சு அமையவில்லை. ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசுவதில்லை. உங்களுடைய கட்சிக்கே பேசக்கூடியவராக வித்யா ஒரு நடிகை இருந்தால் அவர் போய் பஸ்ஸில் ஏதாவது கேலி பண்ணி பேசுவார், சிரிப்பார்கள். அங்கே இருக்கிற 10-50 பேர் சிரிப்பார்கள். இதோடு அரசியலை முடித்து கொண்டால் அப்புறம் எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்? வாக்கு எப்படி விழும்? அதனாலே சிறுபான்மை வாக்கு என்பது 8 மணிக்கே 12 ஒரு வாக்கு சிதறாமல் திமுக விடுகிறது. திமுகவுக்கு உள்ள வாக்கு வங்கி 27%, இவர்களுடைய வாக்கு வங்கி 21%. நான் கூட்டணிக்கு சொல்லவில்லை, அவர்களுக்கு தனியாக 26-27%. 5 விழுக்காடு அல்லது 6 விழுக்காடு ஓட்டை நீ கடப்பது என்பது முஸ்லீம் ஓட்டை 2ஆக பிளந்து விட்டால் நீ கடந்திருக்கலாம். மற்ற போக்குகளெல்லாம் வெவ்வேறு காரணங்களுக்காக விடுகின்றன. இது யாருக்கு போட வேண்டும் என்று தெரியாமல் மோடியை எதிர்க்கின்ற யாருக்கு வேண்டுமானாலும் போடுகின்றவர்களுடைய வாக்கை நம்மளும் பிரித்து வாங்க வேண்டாமா? நாமும் மோடியை எதிர்க்கின்றவர் தான் என்று காட்ட வேண்டாம். ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு பேச்சு அந்த தேர்தல் சமயத்தில் நீங்கள் பேசவில்லை. நான் விடாமல் உங்களுக்கு இங்கிருந்து கத்திக்கொண்டே இருந்தேன். பேசு பேசு பேசு, நாசமாய் போய்விடுவார். சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை பெறு, இந்த தேர்தலை மாற்றுவதற்கு அது உதவும். நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், கேட்கவில்லை. நான் 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னேன், பிஜேபி ஒரு காலை சுற்றிய பாம்பு, அதை உதறு, அதை மிதி, அதை நாசமாக்கு, அதை விட்டு அதை நீங்கள் காலை சுற்றி கொண்டிருப்பது பற்றி உனக்கு அச்சம் இல்லாமல் இருந்தால் ஒரு நாள் அது உன்னை கடிக்கும். அது ஒரு 5-6 ஆண்டுகளாக சொன்னேன். ஒரு நாள் எடப்பாடி வெளியே வந்தது குறித்து நான் மகிழ்ந்தேன். இவர் 2 பேருக்கும் அரசியலிலே போக்கிலே மற்றும் பெரிய வேறுபாடு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லை என்பதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். இந்த பிஜேபியை விட்டு வந்தது நல்ல முடிவு. ஆனால் அதை எதிர்த்து நிற்பதற்கான மன உறுதியும் ஊக்கமும் உங்களிடம் இல்லாததால் நீங்களாக உங்களுடைய தலையில் குளித்து விட்டு வந்த யானை தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு குளித்ததின் பலனை இழந்து விடுவது போல பிஜேபியை எதிர்த்து வெளியே வந்ததற்கான பலனை நீங்கள் அடையவில்லை. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கடுமையாக விமர்சித்தால் தான் அந்த மக்களுக்கு நம்பிக்கை வரும். திமுக விமர்சனம் பண்ண அளவுக்கு பாஜக விமர்சனம் பண்ணலன்னு திமுகவை பழைய பேச்சு தானே பேசி கொண்டிருந்தார். போன தேர்தலிலே என்ன திமுகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது? இது திமுகவுக்கு வாக்களிக்கிற தேர்தல் அல்லவே. பாருங்கள், 2026 தூள் பறக்கும் திமுக. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுக்கு அவர் மேல் அதிருப்தி இருக்கிறது. இந்த தேர்தலிலேயே இருந்தது. இந்த தேர்தல் இருந்தாலும் எதிரொலி, ஆனால் அது இவருக்கு எதிராக எதிரொலிக்காது. இதில் 12 கட்சிகள் சேர்ந்து இருக்கிறார்கள். மோடி என்பவர் பெரிய ஒரு வல்லாட்சியாளராக மக்களுக்கு காட்சியளித்தார். உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருக்கு தெரியவில்லை. அது மராட்டியத்தில் 16 தொகுதிகள் வெங்காயம் விளைவிக்கிற தொகுதிகள். வெங்காயத்திற்கு விலை கிடைக்கவில்லை. அந்த விலையை பெறுவதற்கு அவர்களுக்கு உதவவில்லை மோடி. 16 தொகுதிகளும் மோடிக்கு எதிராக போயின. எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பகுதி, ஈஸ்டர்ன் யூபி, வெஸ்டர்ன் யூபி என்று இருக்கிறது. ஒரு பகுதி முழுக்க விவசாய நாடு. நம்ம சரண் சிங் எல்லாம் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். அந்த பகுதி முழுவதும் எதிர்வாக்களித்த காரணத்தினாலே தான் ஊபியில் பிஜேபி தோற்றது. பெரிய அளவுக்கு அடி வாங்கினாங்க. பெரிய அளவு. ஊபி என்பது 80க்கு 80 வரும் என்று நீங்கள் சொல்லிய மாநிலம். அந்த மாநிலத்தில் ஆதித்ய யோகி இருக்கிறாரே, அவர் யோக்கியமான ஆள். 380 ரவுடிகளை சுட்டு கொண்டு விட்டார். உலகத்தில் எவனாலும் சொல்ல முடியாது. ரவுடி என்றால் நீங்கள் நினைத்து பார்க்க முடிகின்ற ரவுடிகள் இல்லை. ஒவ்வொரு 80 கொலை, 60 கொலை, 40 கொலை, 20 கற்பழிப்பு, அவ்வளவு பேரை 300-400 பேரை நேரடியாக சுட்டு சாய்த்து விட்டார். அதெல்லாம் களை கட்டாதனோடு நேர் என்று வள்ளுவன் சொல்லுவான். கொலையில் கொடியாரை வேந்தொடுத்தல் பைங்கூழ் களை கட்டாதனோடு நேர் என்று சொல்லுவான். அதாவது கொலை செய்வதற்கு அஞ்சாத, கொலையை விட கொடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை கொல்வது என்பது பயிருக்கு தீங்கு செய்கிற களையை எடுப்பது போன்றதுதான் என்று சொல்லுவான் அவன். அது மாதிரி செய்தார் அவர். ஆதித்ய யோகி நன்றாகத்தான் ஆண்டால், பெரிய அளவுக்கு பிரமாதமாக இருந்தது. நல்ல பேர் வாங்கினாரு. அங்கேயே நீ முலாயம் சிங் கட்சியில தான் எல்லா முரடனும் இருப்பான். அந்த கட்சி அவர்களை வச்சு வளர்த்த கட்சி. மாயாவதி வளர்ப்பார், முலாயம் சிங் வளர்ப்பார், இருக்கிறவனெல்லாம் வளர்த்தான். காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி தானே இப்போ அதிகமான இடங்கள். இருக்கட்டும். அது என்ன காரணம் என்றால், நான் சொல்லுகிறேன், விவசாய பகுதிகளில் விவசாயிகளுக்கு நீங்கள் நன்மை செய்யவில்லை என்று பாதி யூபி போய்விட்டது. விவசாய பகுதி யூபி உங்களை விட்டு போய்விட்டது. மராத்தாவில் வெங்காயம் பயிர் செய்கின்றவர்களெல்லாம் உங்களை விட்டு போய்விட்டார்கள். கரும்பு பயிர் செய்தவர்கள் போய்விட்டார்கள். விவசாயிகள் உங்களுக்கு வாக்களிக்க விரும்பவில்லை. இப்பொழுது இந்த பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தால் முலாயம் சிங் வருகிறார். அப்புறம் எல்லாம் இப்படி தான் மாற்றி வருவார்கள். அது அரசியலில் இருக்கின்றவனுக்கு தான் வாக்களிக்க முடியும் என்கின்ற நிலை ஏற்படும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
இது சரியான காரணங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருந்தால் அந்த திமுக கூட்டணி நாரடித்திருக்க முடியும். அது மோடி என்கின்ற போர்வையின் கீழே தான் அவர் தன்னை பாதுகாத்து கொண்டார். மோடி எதிர்ப்புணர்ச்சி இந்த மண்ணிலே வலுவாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அறுவடை செய்ய அவர் அறுவடை செய்தார். நான் சொல்லுகிறேன், இதுக்கு ஸ்டாலின் காரணம் இல்லை. இந்த நாடு எல்லா நாடுகளும் மத வழியாக ஜாதி வழியாக மட்டுமே வடநாடு முழுவதும் அந்த மன வளம் அப்படித்தான் இருந்தது அவர்களுக்கு. அவர்கள் அப்படித்தான் பயிற்றுவிக்கப்பட்டார்கள் அந்த மக்கள். விவேகானந்தர் ஒருவார் இந்து என்று பெருமிதம் கொள்ள செய்வார், அவன் இந்துவாக ஆகிவிடுவான். இங்கே பெரியார் வந்தார். இவர் மொழி அடிப்படையில் இன அடிப்படையில் அந்த உணர்வை ஏற்படுத்தினார். அண்ணாவும் பெரியாரும் தமிழ்நாட்டுக்கு செய்த தொண்டு மற்ற எல்லா குறைபாடுகளுக்கும் இடையே பெரியது. நான் பல சமயங்களிலே கருதுவேன், கடவுள் இல்லை என்று மறுக்காமல் உன்னுடைய மதம் இந்து இல்லை என்று பெரியார் சொல்லியிருந்தால் அவர் 1000 ஆண்டுகளுக்கு வெற்றி பெற்றிருப்பார். அது இல்லாமல் கடவுளே கிடையாது அது என்ன இந்து கடவுளை நீ நம்பினால் என்ன, ஆரியனுடைய கடவுளை நம்பினால் என்ன, உன் சொந்த கடவுளை நம்பினால் என்ன, நீ முட்டாள் என்று சொல்லி கொண்டிருந்ததன் விளைவு மனிதனால் கடவுள் இல்லாமல் இருக்க முடியாது. பெரியாரெல்லாம் ஒரு துளியிலும் துளி. மனிதனுக்கு ஊன்றுகோல் வேண்டும், வாழ்க்கை சறுக்கு பாதை. இருக்கட்டும், கடவுள் இல்லாமல் போகட்டும், ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். ஏன் ஜோசியம் வலுவாக இருக்கிறது? 2 வருஷம் சென்று உனக்கு நல்ல வாழ்க்கை வரப்போகிறது என்றால் அவன் சரி பரவாயில்லை நூந்து உட்கார்ந்து கொள்கிறான். நாசமாய் போனா என்று சொன்னால் அவனால் தாங்க முடியவில்லை. என்ன, இதெல்லாம் மன உணர்வுகளை சார்ந்ததே தவிர மனிதனுடைய பலவீனம் சார்ந்தது. ஆகவே இவர் இந்துவை எய்த்து பேசாமல் இந்து மதம் ஆரிய மதம் என்று பெரியார் சொல்லியிருந்தால் அவன் இப்பொழுது மத்திய அரசாங்கத்தின் துணையோடு உள்ளே வர மாட்டான். உன்னால் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீ நாறுகிறாய் கிடந்து. ஒரு தரம் சனாதன தர்மம் என்று பேசிவிட்டதற்கு அவன் கொடுத்த கொடுவிலே வாய் 9 துவாரத்தையும் மூடிவிட்டாய். நீ என்ன கொள்கையை பேச போகிறாய்? 9 துவாரங்களையும் மூடிக்கொண்டு விட்டீர்கள். என்ன கொள்கை உங்களால் செஞ்சுட்டாங்க? இல்லை, வழக்கு போடுகிறான், அப்புறம் நெருக்கடி கொடுக்குறான், அப்புறம் இவனுடைய கூட்டணி கட்சிக்காரன் நீ என்னோடு சேர வேண்டாம் என்று சொல்லுவான். எனக்கு வடநாட்டில் ஓட்டு பெற முடியாது, நீ எதையாவது பேசி கொண்டிருந்தால் உன்னோடு சேர முடியாது என்று அவிழ்த்து விட்டு விடுவான். காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாது. இந்த முஸ்லீம் ஓட்டுகள் ரொம்ப சார்ந்திருப்பது காங்கிரஸை சார்ந்திருப்பார்கள். ஏனென்றால் பல சட்டங்கள் காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்குது, திமுகக்கே பலம்னு சொல்றீங்க? ஆமாம். காங்கிரஸ் ஒரு 5% வாக்கு தான் வைத்திருக்கிறார்கள் என்றாலும் சமயச்சார்பற்ற கட்சி எது என்று கேட்டால் வாஜ்பாயோடு சேர்ந்த திமுகவை நம்புவதை விட எந்த காலத்திலும் வாஜ்பாய் கூட்டத்தோடு சேராத 2 கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தான். நான் ஒருத்தன் அதில் எப்பவும் இவர்களோடு சேர்ந்ததில்லை, பேச்சுக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ கட்சிகளுக்கு போயிருக்கிறேன், அதையெல்லாம் விடுங்கள். இவன் போய் இந்த மாதிரி எனக்கு கோபம் வரும், அதெல்லாம் வேறு. ஆனால் நான் ஒரு காலத்திலும் மதம் சார்ந்த அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை, இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்டதில்லை. செக்குலரிசம் தான் கொள்கை, காந்தி தான் எனக்கு தலைவன். அப்படி பலவற்றிலே சோசலிசம். இன்றைக்கும் இந்த குரோனி கேபிட்டலிசத்தை அழிப்பதற்கு நான் கம்யூனிஸ்டோடு தொண்டனாக கூட உன் பின்னால் வருவதற்கு தயாராக. நீ அவன் காலம் நினைக்க இன்பு திரிகிறாய், அப்புறம் எப்படி உன் பின்னால் வர்றது? ஆக இந்த எடப்பாடி அதனாலே பெற வேண்டிய இடத்தை தவறிவிட்டார். கடுமையாக அவர் நின்றிருந்தால் கூட்டணியே சேருவார்கள். 2 முஸ்லீம் லீக் ஒன்றில் வந்திருப்பான். ஏதோ ஒரு முஸ்லீம் லீக் வந்தது, அதெல்லாம் கவனத்திற்கே வரவில்லை. அந்த பக்கம் போனவன் போக, இடம் கிடைக்காதவன் இந்த பக்கம் வருகிறான். அதல்ல, தகுதியான ஆட்களே உள்ளே வந்துவிடுவார்கள். என்ன, அதனாலே தான் இவர்கள் மறைமுக கூட்டு வைத்திருக்கிறார் என்று இவர்கள் பயந்து பேசியதெல்லாம் எங்கே இந்த ஓட்டு போய்விடுமோ என்பதற்காக தான். அவர் நேரடி கூட்டு வைத்து கொண்டவரை போல தான் பேசாமல் இருந்தாரே தவிர, எடப்பாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஊன்றி நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காததினால்தான் இவ்வளவு அல்லோகலப்படுகிறார். ஆனால் இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், ஒரு கூட்டிணைப்பு குழு உண்டாக்கி எல்லாரும் சேர வேண்டும். யார் பேசுகிறா? படுமோசமாக தோற்ற சுயேட்சைகள் தான் பேசுகிறீர்கள். தினகரன் பேசுகிறார், ஓபிஎஸ் பேசுகிறார், அவரோடு சேர்ந்தவர்கள் பேசுகிறார்கள். அவர்களாகவே கூட்டிணைப்பு குழு உருவாக்கி உன்னோடு பேசுவதற்கே தயாராக இருக்கிறான். நீ யாரோடு போய் இணைப்பு என்பது முடிவாகி விட்டது போலவும் நம்முடைய ஆட்களில் யாருக்கு என்னென்ன பழைய இடங்கள் போல மறுபடியும் தர வேண்டும் என்பதை பேசுவதற்கு ஒரு இணைப்பு குழு. நிராகரிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் எதுக்கு உனக்கு கூட்டிணைப்பு குழு என்று கேட்கிறேன்? வைக்க வேண்டாமா என்று கேட்கிறேன். கூட்டு இணைப்பு குழு என்று நீ ஒரு குழுவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இந்த ஓபிஎஸ் சார்பிலே அவரை விட்டு விலகி வந்துட்டாங்க. ஜேசிடி பிரபாகர் அதுல இருந்து விலகி வந்துட்டு புகழேந்தி கேசி பழனிசாமி முன்னாள் பாராளுமன்ற அவர் இல்லையா? அப்ப அவர் இல்ல, அது தெரியாத உங்களுக்கு. அவர் அதை விட்டு பிரிஞ்சு அவருக்கு எங்களுக்கு மனசங்கடம் எல்லாம் கிடையாது.
நாங்க வந்து அவருடைய அது போக்கு சரி, இந்த கூட்டம் போய் எப்படி வேணாலும் நான் அவரோட தான் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டது. ஜேசிடி சரி, அது பிரபாகரன், இருக்கட்டும். கேசி பழனிசாமி ஏசிடி பிரபாகரன் ரொம்ப அவர் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் இருந்தார். நல்ல ஆள், உண்மையான கிறிஸ்துவர், ஒரு தப்பு தண்டாவுக்கு போக மாட்டார். அவரும் இந்த இணைப்புக்குள்ள ரொம்ப இருக்காரு. உண்மையான- இந்த ஆளு பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு திடீரோட அவர் எதுக்கு சேர வேண்டும்? அதனாலதான் விலகிட்டாரோ? இல்ல சொல்றேன், இது எதுக்கு இவ்வளவு காலம் இருந்து வீணாக வேண்டும் சொல்றேன். மோடி தான் வெற்றி பெறுவார், மோடி தான் பிரதமர் ஆவார் என்று கூறுகிறவரோடு சேர்ந்து நமக்கு என்ன வேலை இருக்கிறது? அது அப்பொழுதே அவர் அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும். ஜேசிடி பிரபாகரன் நல்ல ஆள், அதுக்கு ஒரு கிறிஸ்துவன் அவனுக்கு என்ன வேலை அங்கே? நீ இந்துக்களி நாடு என்று சொல்லுகின்றவன் தான் நமக்கு என்ன வேலை? Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். பியூட்டி 90s. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year.